நம்ம இப்படி தாங்க இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இது வந்து நம்ம வீடியோக்காக வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து சமைச்சேன்னா 1 மணி நேரம் மேக்கப் போடுறக்கே சரியாக போயிடும். அப்புறம் பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு யாரும் கொடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு, எந்திரிக்கையிலேயே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால அம்மா வெங்காயம் உரிச்சு வச்சுட்டாங்க. அப்போ எங்கே போய் நான் ரெடி ஆகுது? அதனால் இப்படியே வீடியோ போடலாம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ட்டு. நம்ம இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். யாருக்கு இது நேச்சுரலாக இருக்கிறது பிடிக்குதோ அவங்க பார்க்கட்டும். அப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான சமையல் ரூம் இல்லை, பிரம்மாண்டமாக மேக்கப் பண்ணிட்டு வந்து போடுறத பார்ப்பாங்கன்னா அதை பார்க்குறவங்க பார்த்துட்டு போகட்டும், அவ்வளோதான். யதார்த்தமாக வாழ்கிறோம், அதை நம்ம காட்டினாலே போதும். அதுதான் எங்கள் சேனலோட கான்செப்டே. யதார்த்தமான வாழ்க்கையை காட்டிட்டா போதும். சும்மா எதுக்கு அதை இதையும் பண்ணிட்டு பாருங்க. என்னை விட்டு எல்லாரும் ஐஸ் சாப்பிட்றாங்க. ஹாய்ங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல். நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா அவசரமாக ஒன்று செய்கிறோம். சிந்தாமணி சிக்கனும் இப்போ வந்து சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறோம். அதுக்கு சிந்தாமணி சிக்கனுக்கு இங்கே வச்சுருக்கோம், சிக்கன் கிரேவிக்கு இங்கே இருக்குது. இதில் வந்து ஒன்றும் இல்லை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு சிக்கனை போட்டு உப்பு போட்டுற போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு கிரேவி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு அப்புறம் வந்து பிரியாணி, அப்புறம் ஈரல், தலையும் காலும் க்ளீன் ஆகிட்டு இருக்கு. சிக்கன் தலை கால் அது போட்டு குழம்பு, ஈரல் வறுவல், அப்புறம் என்ன தங்கம், அவ்வளோதான். சிந்தாமணி சிக்கனு. பிரியாணி பண்ணலையா? பிரியாணி தான். பிரியாணி, சிக்கன் வறுவல், சிந்தாமணி சிக்கன், ஈரல் ஃப்ரை, தலையும் காலும் போட்டு சிக்கன் குழம்பு. இந்த வெரைட்டி இன்னைக்கும் அம்மா வீட்டில் தான் சமையல். மிளகா பாருங்க, விதையெல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தான் போடுறேன். காரம் அதிகமாக போட்டோன்னா வயிற்றால புரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனாலும் ஒரு 10 மிளகா தான். இங்கே இருக்கு சிக்கன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும். கடையிலே கேட்டோம்னா வந்து கட் பண்ணி தருவாங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா சதை பீஸா வாங்கிக்கணும். அதை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா நீட்டா இருக்கா? தலையெல்லாம் இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் போடலாம். இது அப்படியே வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சதையோடலாம் இருக்கும். இதெல்லாம் வெந்துக்கும். இருங்க, கத்தாதீங்க, இங்க இதுல கேட்காது. இந்த மாதிரி சதையோட இருக்கிறது, எலும்பு எல்லாமே இதெல்லாம் வந்து நல்லா வெந்துக்கும். இது பிராய்லர் பண்ண, பிராய்லர்ல செய்யும்போது நல்லா இருக்கும். நாட்டுக்கோழினா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இன்னுமே பொடியா கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல. இங்க வந்து சில்லிக்கு போடுற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. வெந்ததுன்னா சுருண்டும் நல்லா. இது ஒவ்வொரு ஊர்ல உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு பெரட்டி தான் வச்சிருக்கோம், வேற ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஒரு பேக்கெட் மசாலா யூஸ் பண்றேன் அப்படின்னா, அம்மா வீட்டில் அம்மா வந்து அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அதிகமாக தூளெல்லாம் அரைச்சோன்னா வண்டு வந்துடும். அதனால அப்பப்போ பேக்கெட் வாங்கிக்குவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே பேக்கெட் மசாலா. குழம்பு மட்டும்தான் வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம். அப்புறம் பிரியாணிக்கு எப்பயும் போல நம்ம அந்த வாரம் ரம்ஜான்ல, அதனால நாங்கள் வந்து அம்மா வீட்டு போகிறோம். லீவ் 3 days அப்படிங்கிறதுனால இன்னைக்கு. ஆனால் இவ்வளோ பிளான் பண்ணல. நேற்றுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? பிரியாணி, கிரேவி தான் பிளான் பண்ணி, சிந்தாமணி தான் பிளான் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஈரலையும் தலை கால் போட்டு குழம்பு. சிக்கன் மசாலா போட்டுடலாம். வேற எதுவுமே இல்லை. வெயிலுக்கு அதிகமாக வந்து மசாலா அரைச்சி அதை போட்டு இதை போட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே சமைக்கலான்னு. காரமும் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு இப்படி வச்சுடு. சாட்சி போட்டு குழம்பு மாதிரி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நான் வந்து மண்பானைக்கு சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டு. அம்மா திட்டுன்னு திட்டாங்க சொன்னேன். இந்த பாருங்க, இந்த கரண்டி போட்டு நான் வந்து கிளறி விட்றேன். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகாயம் போட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க.
சின்ன வெங்காயம் போட்டுட்டு தேங்காய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தேங்காயம் போட்டு ஒரு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி கருவேப்பிலை 2 புதினா தழை போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம். அது நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக சிக்கன் குழம்பே அந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்ல கலர் பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நல்லா வெந்துருச்சு. நீ இறக்கி லெக் பீஸ் தெரியல. இப்போ தெரியுது. இது ஓகே. நான் போடுறேன். லாங்கில் காமி வீடியோ பாருங்க. இப்படிதான் எடுக்கிறோம். லாங்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணு. அதான் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நம்மளே எடுக்கும்போது அந்த வீடியோ பார்க்கறதுக்குமே நல்லா இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி பண்ணி ஆள் பற்றாக்குறை. யாராருக்கு டீ வேணும்? எல்லாத்துக்கும் டீ வேணுங்கிறவங்க கையை தூக்குங்க. எல்லாருக்கும் தான் வேணும் டீ. டீனா யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா டீ வேணும்னா பிரியாணி இன்னும் குழம்பு ரெடி ஆகணும். சிந்தாமணியும் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஈரல் வெந்துருச்சு. அடுத்து டீயை வைக்கணும். பிரியாணி வந்துச்சுன்னா யாருமே கை தூக்கல. சரி இறக்கிட்டு அரிசி போட்டு நல்லா இப்படி ஒரு பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணியை ஊற்றினோன்னா நல்லா உதுரா வந்துக்கும் பிரியாணி. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆல்ரெடி கிரேவியெல்லாம் ஒரு 1/2 டம்ளர் இருக்கனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். அப்போ உதுரா வரும். அதிகமாக போயிருச்சுன்னா குழஞ்சு போயிடும். அதனால இதே மாதிரி மெத்தட்லயே தம் போட்டுக்கலாம் நம்ம வேணும்னா. இப்போ நான் வந்து விசில் போடுறேன். அது ஒரு நாள் விறகுல செய்யும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படியும் தம்பி பிறந்த நாள் இந்த மாதிரிலாம் வரும்போது நாங்கள் வீட்டில் தான் எல்லாமே செஞ்சு எல்லாம் கொடுப்போம். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா விறகுல சமைக்கிறோம். போதுமா? நான் இன்னும் அந்த சட்டி எங்க நாட்டுக்கோழி குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி தான் இதை வைக்கிறேன். இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்ற வைக்கணும். நாட்டுக்கோழி குழம்பு இதே மாதிரி வைங்க. மசாலா ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மசாலா இப்போ வந்து ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 4 வந்து போட்டுக்கலாம். போட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாமா? எடுத்து வச்சு சரி ஓகே விடு. இப்போ சின்ன வெங்காயம் போடுறேன். ஒரு பச்சை மிளகா போடணும். வறுத்து வந்து எதுவுமே அரைச்சி பட்டையை அரைச்சி பண்ணுங்க எல்லாமே. அம்மா கேமரா காட்டுறாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த பச்சை மிளகா அப்படிங்கிறது டேஸ்ட்டே வேறு. கரண்டிங்க பெரிய கரண்டி நல்லா அங்கே கழுவி போட்டு கொஞ்சம் தள்ளி கரண்டி நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு வணக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, ஏன்னா அதெல்லாம் பச்சையாக இருக்கும்ல பச்சை வாசனை. அதுக்கப்புறமா தான் நம்ம கறியை வந்து போடணும். நான் வந்து மல்லி மிளகாய் எல்லாமே அதுலேயே போட்டுருக்காங்க. கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக எனக்கு வாங்கிட்டாங்க இல்லையா, அதனால் அதையும் போடுறேன். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போட்டால் நல்லா இருக்கும். அது வச்சா வேஸ்ட் ஆயிடும். அதனால வந்து ஆத்தா இப்பதான் சத்தம் போட்டு ஏற்கனவே மைக் எடுத்துட்டு வரல. உருட்டாதீங்கன்னா அப்பதான் உருட்டி சத்தம். டிவியும் சத்த சவுண்ட். ஐயா நான் டிவி சவுண்ட் கம்மி பண்ணிட்டேமா? கம்மி பண்ணது இவ்வளவு தூரம் கேக்குதா? ஐயா செல்லு பாக்க முடிஞ்சது. ஐயா செல்லு பாக்க. இந்த வீடியோக்கு மறுபடியும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். உப்பு போட்ட மேடம். உப்பு எதுக்கு போட்ட? எது போட்ட? ஒரே விஷயம் பண்ணிக்கலாம். சரியா? காப்பி ரைட் வந்துடும். அப்படிங்கிறதான் பிரச்சனை. நம்ம வீடியோ பண்றது பெருசு இல்லை. வீடியோ பண்ணும்போது வீட்டுல யாரையும் நிம்மதியா விட மாட்டோம். டிவி பாக்குறதுனா கண்டிப்பா விட மாட்டோம். எல்லாரும் யூடியூப்ல டிவி
டிவி பாக்குறேன், டிவி ஆஃப் பண்ணு. பாருங்க எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நீ சத்தம் போடாதம்மா மைக்கிலேன்னு சொல்ற, அப்பதான் போட்டு தட்டுன்னு தட்டி எங்க அம்மா நான் பேசுறதே கேட்காத அளவுக்கு பண்ணும். எத்தனை தடவை சொல்லிட்டேன் இப்ப வீடியோலயே நானு, அம்மா அமைதி ஆயிரு. எங்க அம்மா அப்பதான் போட்டு அப்படியே அதிரடியா பண்ணுவாங்க. இந்த பேக்கெட் எது வேணுமா? வேண்டாம். தக்காளி போட்டாச்சு. பேக்கெட் ஐட்டம் வேணுமா? நல்லா வதக்கிட்டு உள்ள வச்சிடலாமா? பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை உள்ள வச்சிருவோம். ஒரு பேக்கெட் கூட வேண்டாமா? வேண்டாம். நான் இங்க பேசுறதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒருவையா முடிச்சிருச்சுனே. எங்க அம்மா கேட்கற கேள்விக்கு நான் இடையில பதில் சொல்லியே ஆகணும். இப்ப தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை வந்து போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து இதுல ஊற்றலாம். இதுவா கிட்டவா இது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருச்சா. வந்து இதெல்லாம் பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதனால நான் வந்து ஊற்றிடுறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா இருக்கும். பின்னாடி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தட்டி விட்டுக்கிட்டே இருக்கா. ஆசை அதான் பண்ணுண்டா. அப்புறமா கழுவிக்கலாம்னா கேட்காது. பாரு முடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டா எதுவுமே அதில் பேசவே முடியாது. கரெக்டா வீடியோ ஆன் பண்ணி இவ்வளோ நேரம் கம்முன்னு இருந்தது. பச்சை வாசம் போட்டு நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா போய் அது ஒரு தனி மனமே வரும். நீங்க பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னா இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு செல்லுல வருது. இதுல இது வந்து தலையும் காலும். இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சமா சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளவுதான். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பிரட்டி இருக்கேன். தயிர் இத்தினு கொஞ்சம் விட்டுருக்கேன். இதை வந்து இதுல போடலாம். போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவோட பிரட்டி இதுவும் சேர்ந்து வேகட்டும். நல்லா பரட்டி விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். இது வெந்ததுன்னா சரி, நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டு இறக்கிடலாம். நல்லா இது மசாலா வந்து இதில் பிடிக்கட்டும். பிடிச்சி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா குக்கரில் மாற்றிடுவேன். ஏன்னா தலையும் காலும் வேகணும்ல. இதுலேயே வெந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு முக்கால்வாசி அதே வெந்திருக்கும். இப்போ நீ அது இந்த வேலையை தான் பண்ணாதேன்னு அப்படியே இருந்து வீடியோவில் சொல்கிறேம்மா. கரெக்டா வீடியோ ஆன் பண்ணா வந்து பாத்திரத்தை கழுவ வந்துடுறேன். இப்போ பிரியாணி, அப்புறம் இந்த இதுல சிந்தாமணி சிக்கனு, சிக்கன் கிரேவி, ஈரல் 4 ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாம். தயிர் வெங்காயம் போடலை. நீ அதெல்லாம் வந்து முடியாதுங்க. போய் டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் போடலாம். இது வேகிற வரைக்கும். அப்புறம் விசில் ஆனதுக்கு அப்புறமா குக்கர்ல மாத்தி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சு நீட்டா நீ சாப்பிட்டு போட்டு ஜம்மு தூங்கி என்ஜாய் பண்ணுவேன். இப்படி கொஞ்சமா தண்ணி மட்டும் ஊற்றுறேன். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும். போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்படியே வெந்துகிட்டு இருக்கு. பார்க்குக்கு போறோம்ல, அதையும் சொல்லு. அது ஈவினிங் பார்க்குக்கு போறோம். அதை வீடியோ எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமா எடுத்து அட்டாச் போட்டுக்கலாம். ஏன்னா இதையெல்லாம் வந்து ரொம்ப நேரம் பார்க்கறதே பெருசு. நம்ம மூஞ்சிய ஒரு மேக்கப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அப்படின்னா சும்மா மேக்கப் போட்டு இதுக்காக நடிக்கவெல்லாம் முடியாது. நம்ம வந்து வீடியோ பண்றோம் அப்படின்னு பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிக்காதவங்க தள்ளிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. அதனாலதான் நான் மேக்கப்லாம் போடல. எப்பயும் வீட்டில் இருக்கோங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கானே. பிரியாணி பாருங்கள் நல்லா உதிராக வந்துருச்சு. இனி வந்து குழம்பு அவ்வளோதாங்க ரெடி. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்படி வச்சு நல்லா கொதிக்க விட்டு கறி வெந்துருச்சு அப்படின்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கரில் மாற்றி வச்சுட்டேன். விசில் 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இருக்குன்னு பார்த்தீங்களா? ஐயோ எனக்கு எச்ச ஊறுது. மண்பானையில் செய்யங்காட்டிக்கு அப்பா செம்மையாக இருக்குது.
இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா குழம்பு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம தண்ணி எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். காலு தலையை போட்டு குழம்பு, சிந்தாமணி சிக்கன் நல்லா மண்பானையில் செமையாக சுருண்டு வணங்கியிருக்கு. இது வந்து கிரேவி, இது வந்து ஈரல், அப்புறம் பிரியாணி நல்லா லெக் பீஸோட உதிராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள்லாம் செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு 12 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ செம டேஸ்ட்டாக சூப்பராக எல்லாத்தையும் கலந்து ஒரு பிடிச்சாச்சு.